ராட்வைலர், டெரியர், ரொடீசியன், ரிட்ஜ்பேக் உட்பட 23 வகை நாய் இனங்களுக்கு தடை விதித்து தமிழ்நாடு பிராணிகள் நல வாரியம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைக்கிறார். பாஸ்கர், வணக்கம். எந்தெந்த வகை நாய் இனங்களுக்கு தமிழ்நாடு அரசு தடை விதித்திருக்கிறது? மேலும் இது பற்றின விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னையில கடந்த 6ஆம் தேதி 5 வயது சிறுமியை ராட்வைலர் இன வகையைச் சேர்ந்த வளர்ப்பு நாய்கள் 2 தாக்கி உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில அந்த சம்பவம் என்பது தமிழகத்தையே உலுக்கியது, மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில ஒரு 23 வகையான நாய்களுக்கு தமிழகத்தில் தடை இருக்கிறது. அந்த வகையை பார்க்கும்போது வெளிநாட்டு கலப்பு மற்றும் கலப்பற்ற நாய் இனங்களாக பிட்புல் மற்றும் தோசா நாய்கள், அமெரிக்கன் ஸ்டிம்போர்ட் அப்புறம் உள்ளிட்ட 23 வகையான நாய்கள் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாய் இனங்கள் மற்றும் அவர்களுடைய கலப்பினங்கள் இறக்குமதி செய்வதற்கும் அதே நேரத்தில் இனப்பெருக்கம் மற்றும் செய்வதற்கும் வளர்ப்பு பிராணிகளாக வளர்ப்பதற்கும் தடை விதிக்கப்படுகிறது. இது நடைமுறையில் இருக்கிறது. இதை பின்பற்ற வேண்டும். அதே நேரத்தில் வளர்ப்பு பிராணியாக இருக்கக்கூடிய இந்த நாய்களையும் தடை செய்யப்பட்ட நாய்களை வைத்திருப்போர் அதை உடனடியாக அந்த கருத்தடை உண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாய் வளர்ப்போர் நாயை வெளியே பொது இடங்களுக்கு கூட்டி செல்லும் போது கட்டாயமாக அந்த இணைப்பு சங்கிலி போட்டிருக்க வேண்டும், தற்காப்பு முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதை கடைபிடிக்க வேண்டும். அப்படி இருந்தால் கடன் என்று துறை ரீதியான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.